Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்கக்கூடிய 5ஆம் தேதி மதுரை வருகிறார். இந்த நிலையில் தமிழகம் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இருவருக்கும் தனித்தனியே நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், பிரதமரை சந்திப்பதற்கு இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அவர்களுக்கு தனித்தனியே நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? புதிதாக கட்டப்பட்ட பாம்பன் பாலம் திறப்பிற்காக மதுரை வர இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த ஒரு சூழல்ல தான் பிரதமரை சந்திப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்டிருந்த ஒரு சூழல்ல நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதேபோல் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலும் நேரம் ஒதுக்கீடு செய்யும்படி பிரதமர் அலுவலகத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அனுமதி வழங்கி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில இந்த சந்திப்பு எங்கே நடைபெறப் போகிறது என்றால், வருகின்ற 5ஆம் தேதி மதுரை விமான நிலையத்திற்கு பிரதமர் மோடி வர இருக்கிறார். வருகை தரக்கூடிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதேபோல் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தையும் தனியே சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, முன்னதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக முக்கிய நிர்வாகிகள் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பு என்பது பேசுபொருளாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக மறைமுகமாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல டெல்லி சென்றிருந்த எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதற்கு தயாராக இருப்பதாகவும், குறிப்பா அதிமுக தலைமையில் பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை இணைத்து கூட்டணி அமைப்பதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலையை தவிர்த்து பிற பாஜக மூத்த தலைவர்கள் டெல்லியால் நியமிக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையில் தான் அந்த சீட் விவரங்கள் உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வாரா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்து வருகிறது. காரணம், வருகின்ற 7ஆம் தேதி தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு புதிய பாஜக தலைவர் அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. வரும் 7ஆம் தேதி பாஜக மாநில தலைவர்கள் அமைப்பு பொதுச் செயலாளர்கள் கூட்டம் என்பது டெல்லியில் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்க இருக்கிறார். கூட்டத்தின் முடிவாக 13 மாநிலங்களுக்கான தலைவர்கள் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்திற்கான பாஜக தலைவராக அண்ணாமலையே தொடருவாரா அல்லது ஏற்கனவே பல நிர்வாகிகளுடைய பெயர்கள் எல்லாம் அடிப்படை இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களில் யாரேனும் நியமிக்கப்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இவை அனைத்தும் பாஜக தலைமை முடிவு செய்யக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்டமாக அதிமுக பாஜகவுடனான பேச்சுவார்த்தை தொடரும் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாய்மானவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.